Hi guys, நான் திரும்ப welcome to Arapedia. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 10 CBSE பயாலஜி சாப்டர் 5 அதாவது லைஃப் ப்ராசஸ் சாப்டரில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ வா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம். எக்ஸ்க்ரீஷன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரெஸ்பிரேஷனை பற்றி பார்த்துருந்தோம், டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசி டாப்பிக்கான எக்ஸ்க்ரீஷனை பற்றி வந்து நான் பார்க்க போகிறோம். We have already discussed how organisms get rid of gaseous wastes generated during photosynthesis or respiration. Other metabolic activities generate nitrogenous waste materials which need to be removed. The biological process involved in the removal of these harmful metabolic waste from the body is called excretion. Different organisms use varied strategy to do this. Many unicellular organisms remove this wastes by simple diffusion from the body surface into the surrounding water. As we have seen in the processes, complex multicellular organisms use specialized organs to perform the same function. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேசியஸ்ட் வேஸ்ட் வந்து நம்ம பாடியில் வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லை ரெஸ்பிரேஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனஸ் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான மெட்டபாலிக் வேஸ்ட். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்க்ரீஷன் சொல்கிறாங்க. Different organisms used varied strategies to do this. ஸோ நிறைய ஆர்கானிசமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நிறைய ஆர்கானிசம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டிஃப்ரெண்ட் வேயில் செய்வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிசெல்லர் ஆர்கானிசம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்காது. ஸோ அதனால் சிம்பிள் டிஃப்யூஷன் மூலியமாகவே அவங்க பார்த்திங்கன்னா வெளியே விட்ருவாங்க. ஏன்னா இருக்கிறதுலே ஒரு செல்லோட சைஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட் மெட்டீரியலை ஈஸியாக டிஃப்யூஷன் மூலியமாகவே வெளியே விடலாம். ஸோ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னு பார்க்குறப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்யூஷன் என்னோட ஹெல்ப் மூலியமாக தான் செய்யும். ஆனால் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்க்கு டிஃப்யூஷனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸான மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்லாம் ஸ்பெஷலைஸ்டான ஆர்கன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணும். இப்போ எக்ஸ்க்ரீஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நமக்கு ஹியூமன் பீயிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ரீஷன் சிஸ்டம் வந்து a pair of kidneys, a pair of ureters, a urinary bladder and a urethra. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் ஆஃப் கிட்னிஸ் இருக்குது, பேர் ஆஃப் யுரேட்டர்ஸ், அ யூரினரி பிளாடர் அண்ட் யூரேத்ரா. ஸோ kidney are located in the abdomen on the either side of the backbone. Urine produced in the kidney passes through the ureters into the urinary bladder where it is stored until it is released through the urethra. ஸோ யூரின் வந்து பார்த்திங்கன்னா கிட்னிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யுரேட்டர் மூலியமாக வந்து பாஸ் ஆகி யூரினரி பிளாடரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யுரேத்ரா வழியாக ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? த பர்பஸ் ஆஃப் மேக்கிங் யூரின் இஸ் டு ஃபில்டர் அவுட் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் blood. Just as CO2 is removed from the blood in the lungs, nitrogenous waste such as urea or uric acid are removed from the blood in the kidneys. It is no surprise that basic filtration unit in kidneys like the lungs in the lungs is a cluster of very thin-walled blood capillaries. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரின் வந்து எதுக்கு செய்கிறாங்கன்னா அதை எதுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அது பிளட்டில் இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா CO2 வந்து எப்படி பிளட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ்லேருந்து வெளியே போதும். ஸோ பிளட்லேருந்து வந்து ரிமூவ் பண்ணி லங்ஸ்லேருந்து எப்படி CO2 வெளியே போதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்ரஜன்ஸ் வேஸ்ட் அதாவது யூரியா, யூரிக் ஆசிட் இந்த மாதிரிலாம் இருக்கிற நைட்ரஜனஸ் வேஸ்ட் எல்லாம் பிளட்டோட வழி மூலியமாக கிட்னிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துன்னு போகும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ கிட்னி நிறைய ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம பிளட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ பிளட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கான்ஸ்க்கு போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்னிலேயே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிட்டு வரும். ஸோ இது ஏன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட் எல்லாமே நம்ம எடுத்துன்னு வரும் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் எடுத்துகிட்டு வர்றப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்னியில் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரும். It is no surprise that the basic filtration unit in kidneys like in the lungs is a cluster of very thin-walled blood capillaries. ஸோ ஆல்வியாலி பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஆல்வியாலி தான் வந்து பார்த்திங்கன்னா பலூன் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா லங்ஸில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிச் பிளட் கேபிலரிஸ் இருக்கும். ஸோ அது ஏன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து தான் CO2வும் ஆக்சிஜனும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலையுமே thin walled blood capillaries தான் இருந்தாகணும். ஸோ each capillary cluster in the kidney is associated with a cup-shaped end of a coil tube called Bowman's capsule that collects the filtrate. ஸோ எல்லா கேபிலரி கிளஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்னியில் இருக்கிறது வந்து ஒரு கப் ஷேப்டு எண்ட் ஆஃப் காயில் டியூபோட வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா போமேன்ஸ் கேப்சூல்னு சொல்லுவாங்க. தட் கலெக்ட்ஸ் த ஃபில்ட்ரேட். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புக்கில் வந்து பேஜ் நம்ம 97 ஃபிகர் 5.14 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடத்துல சொல்லியிருக்கிற ஸ்ட்ரக்சர். ஈச் கிட்னி ஹேஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் தீஸ்
ஃபில்ட்ரேஷன் யூனிட்ஸ் கால்ட் நெஃப்ரான்ஸ். ஸோ அந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெஃப்ரான்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா each kidney has a large number of these filtration units called nephrons packed close together. Some substance in its initial filtrate such as glucose, amino acids, salts and a major amount of water are selectively reabsorbed as the urine flows through the tube. The amount of water reabsorbed depends on how much excess water there is in the body and on how much dissolved waste there is to be excreted. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கில் வந்து நமக்கு ஆரம்பித்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆகி அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இருக்கிற தண்ணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அப்சர்வ் பண்ணி வந்தோம்னா நம்ம பாடியிலேருந்து போகிறது மொத்தமாக வேஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலாக வெளியே போகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து செலக்டிவ்லி ரீஅப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா எந்த அளவுக்கு வந்து டிபெண்ட் ஆகும்னா நம்ம பாடியில் வந்து எக்ஸஸான வாட்டர் இருந்ததுன்னா அதிகமான அளவுக்கு வாட்டர் வெளியே விட்டுரும். ஆனால் நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா வாட்டரோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். The urine forming in each kidney eventually enters a long tube, the ureter, which connects the kidney with a urinary bladder. So இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈச் கிட்னியில் ஃபார்ம் ஆகிற இந்த எக்ஸஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ்டு வேஸ்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூரின் வந்து பார்த்திங்கன்னா லாங் டியூப் வந்து என்டர் ஆகுது. ஸோ இது என்னென்னா யூரேட்டர். இது வந்து கிட்னியை யூரினரி பிளாடரோட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. யூரின் ஸ்டோர் இந்த யூரினரி பிளாடர் until the pressure of the expanded bladder leads to the urge to pass it out through the urethra. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரினரி பிளாடர் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகிறப்ப எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து அதை பாஸ் பண்ணணுங்கிற அர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா the bladder is muscular, so it is under nervous control. So we have discussed earlier, as a result we can usually control the urge to urinate. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாடர் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலர். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நர்வஸ் கண்ட்ரோல் இருக்குது. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து யூரினேட் பண்ணுறப்போ அந்த அர்ஜை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ரீஷனல் பிளான்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸுக்கு வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ரீஷனும் அனிமல்ஸுக்கு காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ரீஷன் பிளான்ட்ஸுக்கு அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்காது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். Plants use completely different strategies for excretion than those of animals. Oxygen itself can be thought as a waste product generated during photosynthesis. We have discussed earlier how plants deal with oxygen as well as CO2. They get rid of excess water by transpiration. For other waste, plants use the fact that many of their tissue consist of dead cell and that they can even lose some part of such leaves. Many plant waste are stored in the cellular vacuoles. Waste products may be stored in leaves that fall off. Other waste products are stored in resins and gum, especially in the old xylem. ஸோ இந்த மாதிரி இந்த பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து எப்படின்னா அதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வளர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அது கீழே விழுங்கிறதுனால இப்போ லீஃபாக இருக்கட்டும், ஸ்டெம்மாக இருக்கட்டும், பிரான்ச்சாக இருக்கட்டும். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆக்சிஜன் வந்து வெளியே போனோன்னா ஸ்டொமாட்டோ வழியாக வெளியே அனுப்பிடும். இப்போ தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா டிரான்ஸ்பிரேஷன் மூலியாக வெளியே அனுப்பிடும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன்னா நமக்கு என்னென்னு தெரியும் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேஷன் மாதிரி நடக்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேஷன் நடந்ததுன்னா அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து வெளியே போகும். ஸோ சன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அது வெளியே போகுது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதர் வேஸ்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னா டெட் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் அந்த பிளான்ட்டுக்கு வெளியே. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அந்த டெட் செல் இருந்தாலும் வேஸ்ட்டு தான், இல்லைனாலும் வேஸ்ட்டு தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதில் ஸ்டோர் பண்ணுறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழும். அந்த மாதிரி டைமில் அந்த லீவ்ஸ்குள்ளே வந்து வேஸ்ட் மெட்டீரியலாக ஸ்டோர் பண்ணிடுச்சுன்னா அது கீழே விழுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட் மெட்டீரியலோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். அதர் வேஸ்ட் ப்ராடக்ட் ஆர் ஸ்டோர்ட் ஆஸ் ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ். ஸோ ரெசினாவும் கம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா அதர் வேஸ்ட் மெட்டீரியல் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ எஸ்பெஷலி எப்போனா ஓல்டு சைலமில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்டோர் பண்ணும். பிளான்ட்ஸ் ஆல்சோ எக்ஸ்க்ரீட் சம் வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இன் டு த சாயில் அரவுண்ட் தெம். ஸோ சாயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளான்ட்ஸ் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுது. ஸோ பிளான்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட ரீஜெனரேட்டிவ் ஸ்கில்லை வச்சு வந்தோன்னா ரொம்ப ஈஸியாக வந்து எக்ஸ்க்ரீஷன் நடத்துது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.